இளைஞர்களால ஆட்சிக்கு வந்த தாவேகா இன்னைக்கு அதே இளைஞர்களால கவிழ போகுது. ஜனநாயகன் படத்துக்கு எந்த தடையுமின்றி ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக முட்டி போட்டு மண்டியிட்டு மண் சோறு சாப்பிடக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இதே தமிழ்நாட்டில தான் அந்த மாணவர்களோட எதிர்காலத்துக்கும் சேர்த்து தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்காக போராடக்கூடிய நாங்களும் இருக்கோம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க தமிழ்நாடு மாணவர்கள். இந்த மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்காம அவங்கள கைது செய்தது ஒரு பக்கம் இருக்க, முதல் நாள் முதல் ஷோ ஜனநாயகன் படத்தோட FTFS பார்க்க போய் அங்க இனிப்பு கொடுத்து கொண்டாடக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இதே தமிழ்நாட்டில் தான் அந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்களோட கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு உங்களுடைய கூட்டணியை நாங்க வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க கூட்டணி கட்சிகள். விவரம் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி இங்க ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ்நாட்டுல இப்போ ரெண்டு போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு போராட்டம் டெல்லியில நடக்கக்கூடிய ஜந்தர் மந்தர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய நீட் தேர்வை எதிர்த்து, நீட் தேர்வில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை எதிர்த்து அதற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு இளைஞர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்களுடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழகத்திலையும் தொடர்ந்து 3 நாளா மாணவ அமைப்புகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது முதல் போராட்டம். ரெண்டாவதா இன்னொரு மிகப்பெரிய மாபெரும் போராட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல இன்னைக்கு 23ஆம் தேதி பல தடைகளையும் கடந்து ஜனநாயகன் படம் வெளியாகி இருக்கு. இந்த படம் இன்னைக்கு வெளியாகணும் அப்படிங்கிறதுக்காக நேற்றைக்கு மாலை முதலே இரவு முழுக்க இந்த படம் எந்த தங்கு தடையுமின்றி வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக முட்டி போட்டு நடந்து, எப்படி இதுக்கு முன்னாடி நடிகர் விஜயா இருந்தவர் கோவிலுக்குள்ள சர்ச்சுக்குள்ள முட்டி போட்டு நடந்து பிரார்த்தனை செஞ்சார் இல்லையா, அந்த மாதிரி முட்டி போட்டு நடந்து மண் சோறு சாப்பிட்டு ஜனநாயகன் படம் எந்த தடையுமின்றி வெளிவர வேணும்னு ஒரு மாணவர் கூட்டம், ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இந்த பக்கமா போராடிட்டு இருக்கு. 2 போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. எப்படி 2 வகையான போராட்டம் நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி 2 வகையான அமைச்சர்களுமே இருக்கிறாங்க. அதுல முதல் வகை என்ன அப்படின்னா, இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்க மீது நடத்தக்கூடிய அந்த தடியடிக்கும் அவங்களை கைது செய்யக்கூடிய அந்த நடைமுறைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க கூட நிற்கக்கூடிய தலைவர்கள், அதாவது டெல்லியிலையும் சரி தமிழகத்திலையும் சரி அவங்க கூட எந்த தலைவர்கள் நிற்கிறாங்க அப்படிங்கிறது களத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. இது ஒரு வகையான தலைவர்கள். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாரை தாரையா கண்ணீர் வடிச்சு தேம்பி அழக்கூடிய தலைவர்கள். இந்த தலைவர்கள்லாம் எதுக்கு அழுகுறாங்க? முத்து முத்தா கண்ணீர் சிந்துதே, இந்த மாதிரி பொக்கிஷமான கண்ணீர் மணித்துளிகள்லாம் வீணா போகுதே, எதுக்காக இது வந்து ஆறு மாதிரி ஓடுது? காவிரி நீரை திறந்து வைக்கிறதுக்காக ஓடுதா? விவசாயிகளோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக ஓடுதா? இல்லை இந்த மாணவர்கள் எல்லாத்தையுமே இப்படி வலுக்கட்டாயமா கைது பண்றாங்களே, அவங்க மேல தடியடி நடத்துறாங்களே, ரப்பர் குண்டுகளை தூக்கி வீசுறாங்களே, இதனால அவங்களுக்கு காயம் பட்டுடுச்சு, நம்மளுடைய மாணவர்களுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்காக கண்ணீர் சிந்துறாங்களான்னு பார்த்தோம்னா இதுக்காக எதுவும் கிடையாது. தலைவரோட, அதாவது அண்ணனோட, முதலமைச்சரோட கடைசி படம், அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த ஸ்கிரீன்ல, பிக் ஸ்கிரீன்ல தலைவரை கடைசியா ஒரு தடவை பார்க்க போறோம் அப்படிங்கறத நினைச்சு அந்த பூரிப்புல ஆனந்த கண்ணீரை முத்து முத்தா வடிக்கிறாங்க. வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய லேபர் மினிஸ்டர். இதுக்கு முன்னாடி சொன்ன காரணங்களுக்கு கண்ணீர் சிந்தலை அப்படின்னாலும் கண்டனம் தெரிவிச்சிருந்தா கூட இவரை லேபர் மினிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து பெருமையா சொல்லலாம், ஏத்துக்கலாம். லேபர் மினிஸ்டரோட கண்ணுல இருந்து மணி துளிகளா விழுந்த கண்ணீர் வந்து முதல் நாள் முதல் ஷோ, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ FTFS பார்த்து விழுது. நீமே தனியா அழுந்துட்டு இருக்க, உனக்கு துணையா நானும் வரேன்னு அவருக்கு பின்னாடியே வராரு. 3 மணி நேரம் லீவு போட்டுட்டு ஜனநாயகன் படத்தை பார்க்க வந்த அமைச்சர் விக்னேஷ். இவர் யாரு அப்படின்னா மதுவிலக்குத்துறை அமைச்சர். தமிழகத்துல பெண்கள் எல்லாருமே வந்து மது பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, கணவர்கள் எல்லாம் குடிக்காரர்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பறிப்போகுது, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி வச்சுதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை நினைச்சு நம்ம ஆட்சியில இப்படி நடக்குதே, இல்லை அப்படின்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போ 30 ரூபாய் வாங்குறாங்களே, பாவம் நம்ம குடிமகன்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, 30 ரூபா வச்சு அவங்க வந்து ஒரு 10 நாள் 30 ரூபா வாங்குறத வச்சு இன்னொரு சரக்கு பாட்டில் வாங்கியிருந்துருக்கலாமே நினைச்சு அதுக்காக கண்ணீர் விடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஏன் தனியா கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக அதே FTFS பார்த்துட்டு இவங்க கண்ணுல இருந்தும் கண்ணீர் வந்து தாரை தாரையா முத்து முத்தா வழியுது. இவங்களாச்சும் பரவாயில்ல, தாரை தாரையா கண்ணீர் மட்டும்தான் வருது. இதை விட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, வேற யாரும் கிடையாது, நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர். தெளிவா சொல்லணும் அப்படின்னா,
நீங்க சாப்பிட்டீங்க தம்பி, நான் சாப்பிடல, அதனால நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அது மூலியமா ட்ரெண்டான நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அப்படிங்கிறவர் தான். அவர்கிட்ட போய் யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. டெல்லியில போராட்டம் நடக்குதே, இது எப்படி பாக்குறீங்க? இங்க தமிழகத்திலேயே 1000 பிரச்சனை இருக்கு, அதை விட்டுட்டு நான் எங்க டெல்லிக்கு போகணும்? அதாவது எல்லா அமைச்சர்களும் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துட்டாங்க, நான் இன்னும் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கல. இப்போ நீங்க பாத்தீங்களா? இல்ல, நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, இதை விட்டுட்டு நீங்க வந்து டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டத்தை பத்தி அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறீங்களான்னு அப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலை கொடுத்துட்டு போயிருக்காரு. இவங்களையும் ஓவர்டேக் பண்றதுக்கு இன்னொரு அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு படி மேல தலைமை அமைச்சர் அப்படின்னே சொல்லலாம். சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்குமார் அவர்கள் நேற்றைக்கு தான் ஒரு பேட்டியில எனக்கு வந்து முக்கியமான வேலை இருக்கு, மக்களோட நலனுக்காக நான் தினமும் பாடுபட்டுட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஜனநாயகன் படம்லாம் முக்கியமே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சில் பேசிட்டு இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களோட போயிட்டு முதல் நாள் முதல் ஷோவை பார்த்து அதை ஒரு போட்டோவை வேற வெளியிட்டிருக்காரு. அதாவது தமிழகத்துல 3 நாளா தொடர்ந்து போராட்டங்கள் மாணவர்கள் முன்னெடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எதுக்காக பேசுறாங்க, என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காங்கன்னு கூட கேட்காம எப்படிதான் இப்படி பார்க்க முடியுதோ, அதுவும் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒருபடி மேல போய் இனிப்பு கொடுத்து கொண்டாடி ஜனநாயகன் படம் வெளிவந்துட்டு அப்படிங்கிறத 50 வருஷம் அனுபவம் கொண்ட ஒரு அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து இனிப்பு கொடுத்து கொண்டாடி பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் மாணவர்கள் மேல தடியடி நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் தொடர்ந்து இருக்கு அந்த போராட்டம் அப்படிங்கிறது. இல்ல இப்படி ஒரு போராட்டம் நடக்குது அப்படிங்கிறதாவது முதலமைச்சரோட அறிவுக்கு எட்டுச்சா அப்படின்னு தெரியல. பாடகர் அறிவு அவர்கள் வந்து ஒரு 4 பேரோட வந்து போராட்டம் பண்ண உடனே சட்டமன்றத்துக்கு அழைச்சிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்த தெரிஞ்ச இவங்களுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதும். இந்த மாணவர்களை கூப்பிட்டு வச்சு உங்களோட கோரிக்கை என்ன, சரி இந்த மாணவர்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் ஒரே ஒரு பதிவு, ட்விட்டர் பதிவு, அட்மின் போடக்கூடிய பதிவு, அது கூட இன்னும் வெளிவரல. இப்போ இந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமுக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் வேற யாரும் கிடையாது, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். சாலை அப்படிங்கிறது போராட்டத்துக்காக கிடையாது, அனுமதி வாங்கல அப்படின்னா இப்படிதான் கைது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்கா விட்டது மட்டும் இல்லாம ஒளரி குட்டி வச்சிருக்காரு. நீட் தேர்வு ரத்து, நீட் விலக்கு அப்படிங்கிறது எங்களுக்கும் தான் வேணும், அதை தான் நாங்களும் முன்னிறுத்துறோம், இருந்தாலும் அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா முதல் படியா அது வந்து மாநில பட்டியலில் எடுத்துட்டு வரணும் கல்வியை, அப்பதான் அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும். அது வரைக்கும் சரி, அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒத்திசைவு பட்டியலையாவது எடுத்துட்டு வரணும், அதாவது கான்கரண்ட் லிஸ்ட்லயாவது இதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான ஒரு பேட்டி தான். இருந்தாலும் 1996லயே கான்கரண்ட் லிஸ்ட்ல எடுத்துட்டு வந்த ஒரு கல்வியை மறுபடியும் எப்படி அதே கான்கரண்ட் லிஸ்ட்ல எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான பதிலையும் சொன்னாருன்னா இன்னும் விளக்கமா தெளிவா இருந்திருக்கும். ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு தெரியாம போயிடுச்சு 76ல கொண்டு வந்த கான்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. எமர்ஜென்சி பீரியட்லயே 42வது சட்ட திருத்தம் 1976ல கான்கரண்ட் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்ட கல்வியை, கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்போ 2026ல மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்யறாரு. இதை என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. இப்படிலாம் ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான பதில்களையும் பேட்டிகளையும் கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்துல மாணவர்களை ஒடுக்கி அவங்கள வந்து வலுக்கட்டாயமா கைது செய்யக்கூடிய நடவடிக்கையும் முன்னெடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை எடுக்கக்கூடிய மாணவர்கள், போராட்டத்தை கையில் எடுத்து களத்தில் நிற்கக்கூடிய மாணவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தூண்டுதல் பேரில் நடந்திருக்கு அப்படின்னு வர சொல்லியிருக்காரு. அந்த மாணவர்களே இடதுசாரி அமைப்புகள்ல இருக்கக்கூடிய மாணவ அமைப்புகள் தான். அவங்க தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் போராடிட்டு இருக்காங்க. அப்போ கூட்டணியிலேயே இருந்துக்கிட்டு எங்க கூடயே இருந்துட்டு எங்களுடைய ஆதரவை வாங்கி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு எங்களையே நீங்க அடிச்சு இப்படி துன்புறுத்துவீங்களா, அதுவும் குறிப்பா மாணவர்கள் மேல நீங்க கை வைப்பீங்களா? நேற்றைக்கெல்லாம் திருவொற்றியூர்ல ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே போய் போலீசார் வந்து அவங்களை கைது செய்யறாங்க. கல்லூரி வளாகத்துக்குள்ள அவங்களோட வகுப்பறையில இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படி கைது செய்ய முடியும், அவங்களை எப்படி தாக்க முடியும், அடிக்கிறாங்க, இழுத்துட்டு போய் அடிக்கிறாங்க. அவ்வளவு அராஜகமா காவல்துறை செயல்படுது அப்படின்னா இதை கண்டிச்சு நீங்க ஒரு பதிவு கூட போடல, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. இந்த நிலைமை மட்டும் நீடிச்சுட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன அந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை கூட பண்ண நேரிடும் அப்படின்னு இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. கம்யூனிஸ்டுகள்ல சிபிஐஎம் இருக்கு, சிபிஐயும் இருக்கு. 2 கட்சிகள் சேர்ந்த மாணவ அமைப்புகளுமே இப்போ போராட்ட காலத்துல தான் இருக்கிறாங்க. அந்த மாணவர்களை தான் இப்போ தாவேகா அரசு கடுமையா தாக்கி கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பெண்கள், குழந்தைகள் யார் என்னன்னு பார்க்காம எல்லாரையும் அடிச்சு கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு டெல்லியில என்ன செஞ்சுட்டு இருக்கோ அதையே மாநில அரசு தமிழகத்திலேயே செஞ்சுட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து நீட் எக்ஸாமுக்கு எதிர்த்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிறதே
நீங்க வந்து பாஜக அரசுக்கு ஒத்திசைவா போகக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது வெளிப்படுது அப்படிங்கிறதையே சண்முகம் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. நீங்க என்ன மத்திய அரசுக்கு ஆதரவா செயல்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, பழனி விவகாரத்துல அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறதுக்கே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்ன சண்முகம் அவர்களே வந்து இப்ப மறுபரிசீலனை செய்ய போறோம் அப்படிங்கிற லெவலுக்கு தள்ளியிருக்காங்க அப்படின்னா, அப்ப தாவேக அரசு எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி ஒரு நிலைமை நீடிச்சுது அப்படின்னா, உண்மையாவே தாவேக ஆட்சி கவிழ போகக்கூடிய அந்த சூழ்நிலையும் உருவாகும். 3 மாதத்துல கவிழ்ந்துரும், 6 மாதத்துல கவிழ்ந்துரும்னு திமுக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா சொல்றாங்க அப்படிங்கிற காரணத்தை கூட நம்ம ஏத்துக்கிட்டாலுமே, இதே மாதிரி செயல்பட்டா கூட்டணி கட்சிகளும் அதே வார்த்தையை சொல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதையும் பார்க்க முடியுது. என்ன நடக்க போகுது, இதுக்கு வந்து விஜய் அரசு, தாவேகா அரசு பதில் சொல்ல போறாங்களா, இல்ல அப்படின்னா ஒரு வாரம் தாவேகாவுடைய அந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அமர மெல்ல அறிக்கையை உருவாக்குறதுக்கும் ஒரு வாரம் ஆகும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து பேச போறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.